பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 5th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 5th அட்வைஸ். மெயின்டைன் ஸ்டேஷ்னரி திங்ஸ் செப்பரேட்லி. ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்காக நீங்கள் ஒரு சில ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கி வச்சிருப்பீங்க. ஸ்கேலு, பென்சிலு, பென், என்னென்ன பென்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, எரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரி ஒரு செட் வச்சிருப்பீங்களா ஸ்டேஷ்னரி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு மட்டுமே தனியாக நீங்கள் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் திடீர்னு எங்கன்னா எழுதிட்டு இருப்பீங்க, திடீர்னு அங்கே வச்சிருவீங்க, இல்லை பென் எழுதும்போது ரீஃபில் காலியாகிட்டு இருக்கும், அந்த ரீஃபில் பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பாக்ஸு எதுவும் பவுச் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. டிரான்ஸ்பரண்ட் பவுச் வேணால் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சில ஸ்கூலில் டிரான்ஸ்பரண்ட் பவுச் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போய்ட்டு கிளாஸில் நீங்கள் ஓரமாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வேணால் யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடலாம், எரேசர், ஷார்ப்னர்லாம், இல்லை பேக்கெட்டில் வச்சுருக்கும்போது கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உட்காந்து எழுதுங்க. சப்போஸ் எதனா இல்லை அப்படின்னா பக்கத்தில் மேம்கிட்ட சொன்னீங்க, உங்கள் கிளாஸில் இன்விஜிலேட்டர்னு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார்கிட்டையும் பென் கொடுக்கறது வாங்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொடுக்குறதும் அவாய்ட் பண்ணணும், வாங்குறதும் அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டீங்கன்னா மறுநாள் வரும்போது நம்ம கொடுத்ததே மறந்துடுவோம். ஏன்னா உங்களுக்கு வேறு ஹால் மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரே ஹாலில் தானே இருக்க போகிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் சேமாக இருக்கும், ஆனால் வந்து கிளாஸ் ரூம்ஸ் மாற்றுவாங்க. அதனால் வந்து நீங்கள் மாறி போயிட்டீங்க அப்படின்னா அது பென் வாங்குறது திரும்ப அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கும்ல, அந்த பெஞ்சஸ்லாம் இருக்கும்ல, அந்த பெஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், அதாவது சர்வலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த பென் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உருண்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அது எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது கீழே விழுந்த வரை எழுதாது. அதெல்லாம் ஒரு சில பிரச்சனை இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சேனல் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பாருங்கள். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட 10 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் என்றைக்கோ அன்றைக்கி போய் தான் வாங்குறதுக்கு ஓடுறீங்க. பிஃபோராகவே நீங்கள் அது 1 டே பிஃபோராகவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 2 டேஸ் பிஃபோராகவே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த டைமில் தான் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த பென்சில் லெட் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு, அந்த லெட் பென்சில் வந்து 0.5 இருக்கும். உங்களுக்கு நீங்கள் லைட்டாக அழுத்தி எழுதுறவங்களா இருப்பீங்க. அழுத்தி எழுதுனா டப்புன்னு உடஞ்சிரும். அதனால் உங்களுக்கு எது செட் ஆகும், எந்த மாதிரி பென்சில் எந்த மாதிரி பென்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு போகணும். அந்த டைமில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் உங்கள் லைஃப்பில் 1 டைம் தான் எழுத போகிறீங்க. அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸாமில் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்கூல் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டியூஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கடைசி பப்ளிக் எக்ஸாம் டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் புதுசாக பண்ண தேவையில்லை. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பென்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, பப்ளிக் எக்ஸாமுக்காக வாங்கி வச்சிருப்பீங்க, அந்த பென் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சப்போஸ் அதில் வந்து ஆக்சுவலாக ரீஃபில்லாம் இருக்கா, ரீஃபில் எதனா பண்ணணுமா, இல்லை புது பென் எதனா வாங்கணுமா, அது எல்லாமே ஒரு வாட்டி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு பிஃபோராகவே ஒரு வாட்டி செக் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி டைமில் போய் ஓடி பதட்டமாயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் பிஃபோராக கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸில் ஒன்று நான் என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த மாதிரி எந்த பெண்ணில் எழுதணும், எந்த பெண்ணில் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் கேட்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பென் வசதியோ அந்த பெண்ணில் எழுதலாம். ஆனால் கிறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எழுதாதீங்க. சில பேருக்கு பால் பெண்ணில் எழுதுனா ரொம்ப கிறுக்குவாங்க. சில பேரில் வந்து ஜெல் பென் செட் ஆகுது, ஆனால் வந்து ஃபவுண்டைன் பென், அதான் இங்கு பெண்ணை நல்லா எழுதுவாங்க. சில பேர் இங்கு பென், சில பேருக்குலாம் வந்து கையில் ஸ்வெட்டிங்காக இருக்கும். அது ஸ்வெட்டிங்காக இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து கையில் ஃபுல்லாக வேர்வை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது வந்து ஒரு சில பேர், நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ஸ்வெட்டிங் வரும். அந்த எக்ஸாம் டைமில் வர கொஞ்சம் அந்த மார்ச் டைம், ஏப்ரல் டைம்ன்றதுனால வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு அந்த வேர்வை அதெல்லாம் வரும்போது பேப்பரில் நீங்கள் வந்து இங்க் பென் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் ஃபுல்லாகவே ஈரமாகப்பட்டோன்னா அது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த லெட்டர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் மோஸ்ட்டாக ஃபவுண்டைன் பென், அந்த மாதிரி ஸ்வெட்டிங் வருதில்ல, அவங்க ஃபவுண்டைன் பென் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நான் செம்ம ஸ்பீடில் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு, கிரிக்கெட்டே போகன்றவங்களுக்கு அந்த பால் பாயிண்ட் பென்னும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான ஜெல் பென்
அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் சொல்லுவீங்களா அந்த ட்ரைமேக்ஸ் பென் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பென்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அது வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஆனால் நீட்டாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த பென் செட் ஆகுன்ற மாதிரி ஜெல் பெனில் எது குவாலிட்டியான பென்னா, கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியானு நான் சொல்ல வரல, ஓரளவு குவாலிட்டியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கல்ல அது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்ல, அது ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னும் போது. ஏன்னா ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து சில பேர்லாம் ப்ரெசன்டேஷனாலே மார்க் வாங்கிடுவாங்க, சில பேர் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது, கிறுக்கி எழுதுவாங்க, அதனாலே மார்க் கம்மியாகிடும். சில பேர் வந்து அந்தளவுக்கு படிக்க மாட்டாங்க ஆனால் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும், அதை வச்சு மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது பப்ளிக் எக்ஸாமில். அதே மாதிரி அது எல்லாமே செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு வச்சிருக்கீங்கன்னா அது செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, அது யார்ட்டையும் கொடுக்காதீங்க. உங்களோட பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அது உங்களுக்கு. ஆனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதனா தேவைப்படுதா, ரீஃபில் எதனா பண்ணுமா, இல்லை புதுசாக எதனா வாங்கணுமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் பிஃபோராக பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதுங்க.